Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்திரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ கோல்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்குது, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி வந்து மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி அண்ட் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். பழைய வீடியோ பார்க்காதவங்க நாங்கள் வந்து மேலே கார்டு கொடுக்குறோம், நீங்கள் போய் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக புரியும். ஏன்னா ஒரு வீடியோவில் நான் ஒரு சின்ன சின்ன நாலேஜ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருந்தோம், டெய்லியில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பை சைட் புல்லிஷ் சீட்டு வச்சிருக்கு ப்ரோ. ஸோ நம்ம வந்து 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த 1 ஹவர் ஆர்டர் பிளாக்ல இருந்தே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, புல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்வீப் எடுத்துகிட்டு புல் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம்னா ஏசியாவிலேயே நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சை டேக் பண்ணிட்டு நம்மளுக்கு அக்ரெஷனாக மார்க்கெட் ப்ரைஸ் புல்லாக ஆரம்பிச்சிருச்சு. டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஓல்ட் லோகோ இப்போ பர்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ரோ, இங்கே நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டெவில் சை நான் சொல்லியிருப்பேன். இது வந்து வீக்லியோட டெவில் சை. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. வீக்லியோட டெவில் சைக்கு மஸ்ட்டாக எடுத்துரும் ப்ரோ. ப்ளஸ் இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்விங் ஹைக்கு கூட நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மண்டே ஓப்பன் லோ வச்சுது, அந்த டியூஸ்டே வென்ஸ்டே அக்ரெஷனாக போயிட்டு அந்த ஓல்ட் லோ பர்ச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, பர்ச் பண்ணிட்டு நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் நோட் பண்ணுங்களேன். நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை, ஸ்வீப் நடந்துச்சு. ஸ்வீப் நடந்தது அப்படின்றதுனால நம்மளுக்கு கீழேயுமே ஒரு எஃப்இஜி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு டேபிள் சை டெய்லியில் பார்த்தீங்கன்னா. ஸோ தேர்ஸ்டே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஓப்பன் ஹை ஆயிட்டு நம்மளுக்கு ஏசியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 1 ஹவரோட ஹைஸை நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணிட்டு, அதாவது அது எங்க ஸ்வீப் பண்ணிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா இங்கிருந்து நம்ம லோ டு ஹை ஃபிப் போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்களா நல்ல ஒரு 50%, அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து நமக்கு சிஐஎஸ்டி கண்டினியூவேஷன் சிஸ்ட் வச்சுட்டு நம்மளுக்கு அக்ரெஷனாக நமக்கு ப்ரைஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அப் டு தட் டெய்லி எஃப்இஜி வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆச்சு இப்போ ப்ரைஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ரைடே, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்மளுக்கு பை சைடில் ஒரு சீட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லியில் ஒரு ஆர்டர் பிளாக்ல இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இன்னும் ஆர்டர் பிளாக் நமக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட கான்சிக்வெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது டெய்லியில் அப்படின்னா நம்ம வந்து ஓகே ஆர்டர் பிளாக் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு லோ எடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு இன்னும் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகலை. இந்த எஃப்இஜிலாம் ஃபில் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபில் பண்ணியிருக்கு. நமக்கு டெய்லியில் பை சைட் ஒரு சீட்டு வச்சிருக்கு. எப்பவுமே ஒரு சீட்டு வைக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்சுல க்ளோஸ் வைக்குதுன்னா அந்த ரேஞ்சுல க்ளோஸ் வச்சு கேண்டில் வேலிடா இல்லையா, புல்லஸ் பையஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு தேவையான ஒரு இதுதான் இண்டிகேஷன் தான் அதோட லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேங்களா, பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டெய்லியில பொறுத்த வரைக்கும் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கு. ஸோ இந்த டெய்லியோட சீட்டு பார்த்தீங்கன்னா வேலிடான ஒரு சீட்டு தான். ஓகேங்களா, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அரேஸ்லையுமே இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு புல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ப்ரோ. ஓகேங்களா, இந்த 1 ஹவர் இப்போ நமக்கு ப்ராப்பராக இந்த ஒரு பை ஸ்ட்ரக்சர் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறான் அப்படின்னா மண்டே. இப்போ நான் வந்து ஃபிபனாக்கி டூல் எடுத்துக்கிறேன். ஃபிபனாக்கி டூலை நான் இப்படி எக்ஸ்டென்ஷன் நான் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஒரு லோஸ் இருக்குது. இது இங்கே தான் நமக்கு கோல்டன் ரேஷியோவும் இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு நம்மளுக்கு பை அக்ரெஷனாக நமக்கு என்ட்ரி தருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. எந்த ஒரு இதுவே தேவையில்லை, அதுக்கு மேலே எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவையில்ல. அதை அடிச்சு நம்மளுக்கு பைக் கொடுக்குறான், நல்ல ஒரு பை ஸ்ட்ரக்சர் அக்ரெஷனாக இருக்கா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ தூரம் ப்ரோ நம்ம ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். பட் லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஹைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பை சைடு லிக்விடிட்டி இருக்கு. இப்போ ப்ரைஸு இதை ஸ்வீப் பண்ணுறான் அப்படின்னா நம்மளுக்கு அவனுக்கு இந்த ஹை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இது ரிலவெண்ட்டாக இருக்கு, இது ஈஸியாக எடுத்துரும். ஸோ நம்ம வந்து இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கலாம். இந்த ஹை பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே ப்ரோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரோ. ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நியர்பை லிக்விடிட்டி, அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு எடுத்துரும். நமக்கு வந்து பவுன்ஸ் நம்மளுக்கு பை சினாரியோஸ் பை என்ட்ரிஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஈஸியாக நம்மளுக்கு கிராப் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் இது வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம், மெயின் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பை சைடு லிக்விடிட்டியை வச்சுக்கோங்க, அதாவது ரெலவெண்ட் ஹை.
ஓகேங்களா? இப்போ இன்னொரு சினாரியோ நடக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து நான் டெய்லி 1 ஹவர் மட்டும் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வீக்லி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ப்ரீவியஸ் வீக்ல நமக்கு நோ மேனிபுலேஷன் ஏரியா, அதாவது டெவில்ஸ் ஐய மேனிபுலேட் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் உள்ள க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த C2 வேலிடா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? நம்மளுக்கு 4 ஹவர்ல CIST நடந்திருக்கணும் ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்களேன். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா CIST நடந்திருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் போட்டிருக்கு. ஓகேங்களா? தெளிவா தெரியுது பாத்தீங்களா? நம்மளுக்கு வந்து இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. டெய்லியில வைஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் புல்லில் தான் இருக்கு. ஸோ நம்ம புல் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த சினாரியோஸ் எப்படி வந்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வீக்லி 4 ஹவர் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேரிஷா இருக்கு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ செல்ஸ் வரும்போதும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தைரியமா அதுக்கேற்ற பிளான் வச்சுட்டு அதுக்கேற்ற செல்ஸ் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த எப்படி இப்போ செல் வரலாம் அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா வீக்லியில நமக்கு C2 4 ஹவர்ல நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த லோ டு இந்த ஹை நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ரூல் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோல்டன் ரேஷியோல என்ன இருக்கு? இந்த ஒரு FEG இருக்கு, பிளஸ் இங்க ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கு, பிளஸ் இங்க ஒரு மிட்டிகேஷன் பிளாக் இருக்கு, இங்க ஒரு IFEG இருக்கு, ஏகப்பட்ட அரேஸ் இருக்கு இந்த ஏரியால. பட் நம்மளுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா இந்த FEG எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு லெவலா இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹை ஆகுது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன அந்த லோ ஸ்ட்ரக்சர் வரல, ஹை ஆகுது. நம்மளுக்கு வந்து ஏசியால ஒரு ரேஞ்ச் வைக்குது. லண்டன்ல போயிட்டு அந்த ஏசியா ஹையை தூக்கிட்டு இந்த அரேவை டேக் பண்ணுது. டேக் பண்ணிட்டு நம்மளுக்கு செல் ஸ்ட்ரக்சர் அக்ரெஷனா வரான் அப்படின்னா நம்ம தாராளமா செல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. எங்க வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த ப்ரீவியஸ் டே லோல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டைரக்டா நம்ம இந்த ஸ்விங் லோ, நான் இங்க பைல ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இந்த ஏரியால இது பக்கத்துல இருக்கான் ப்ரோ. இங்க அடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா இந்த ஹைஸ் நம்மளுக்கு கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்றது அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த லோக்கு பக்கத்துல இங்க ஒரு லோ இருக்கு. ஸோ இது பிரைஸ் நம்மளுக்கு இந்த லோ பர்ச் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இந்த லோ எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சேர்த்து எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலவெண்ட், அதான் இது ரிலவெண்டா இருக்கிறதுனால இது நம்ம ரிலவெண்ட் லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோல நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க ப்ரீவியஸ் டே லோல வச்சுக்கோங்க, ஆர் நீங்க ப்ரீவியஸ் வீக் லோல கூட வச்சுக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்விங், அங்க கூட நீங்க வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க ப்ரீவியஸ் வீக் லோல, அதாவது இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ல வச்சுக்கோங்க. மெயின் டார்கெட்டா நீங்க லோல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மண்டே எப்படி போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த வீக்கை நம்ம பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பையா வந்துச்சு அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன், செல்லா வரான் அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ப்ரோஸ். ஓகேங்களா? 4 ஹவர்ல பார்த்தோம்னா இந்த FEGல நீங்க பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சுக்கோங்க ஃபார் சேல்ஸ். சப்போஸ் நமக்கு லோ எடுக்காம ஹை ஆகுது அப்படின்னா இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சேல்ஸ். இப் சப்போஸ் நமக்கு லோ எடுத்துட்டு டெய்லி ஸ்ட்ரக்சர் ரெஸ்பெக்ட் பண்றான், இந்த 1 ஹவர் லோஸை கிளியர் பண்ணிட்டு நமக்கு இந்த 1 ஹவர் FEG இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 ஹவர் FEGல ஒரு இந்த 1 ஹவர் IFEG கம் BPR ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு பை போறான் அப்படின்னா நீங்க தாராளமா பை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இஃப் இன்கேஸ் நமக்கு ப்ரீவியஸ் டே லோ கூட ஸ்வீப் பண்ண அது வரலாம். ஏன் அப்படின்னா அவனுக்கு லிக்விடிட்டி பத்தல பை போறதுக்கு அப்படின்னா இதை கூட ஸ்வீப் பண்ண வரும். இதை ஸ்வீப் பண்ணும்போது கூட நீங்க பை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரோஸ். நம்ம பை வந்தாலும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன், இப்போ செல் வந்தாலும் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். பழைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு வீடியோவில் நான் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து இப்படி சடனாக ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது என்ன பழைய வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நான் ரிப்பீட் பண்ண வேணான்றதுனால நான் அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணாமல் இருப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்தராக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் ஐடியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸோட நான் உங்களுக்கு காட்டுறோம். இந்த ஏரியாவில் இப்படி ஒரு என்ட்ரி எடுத்தோம் ப்ரோ, இந்த ஏரியாவில் நாங்கள் செல் எடுத்தோம். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. அந்த ஃபாலோ பக்காவை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீப் ஆகி நம்மளுக்கு ரேஞ்ச் உள்ள க்ளோஸ் வச்சு தான் ஸ்வீப்குள்ளே க்ளோஸ் அடிச்சுது. 1 ஹவர்ல பார்த்தோன்னா ஒரு ஸ்விங் ஹையை தூக்கிட்டு நல்ல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்தான். இந்த இடத்துல ஒரு செல் பிளான் பண்ணி செல் எடுத்துருந்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபியூச்சரில் போக போக நாங்களுக்கு வந்து என்ட்ரிஸோட நாங்கள் காட்டுறோம் ப்ரோ. ஓகேங்களா? இதான் ப்ரோ இந்த வாரத்தோட கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, see you in the next video. Thank you guys. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓப்பன் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான வீடியோ லிங்க்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற லிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்களும் கத்துக்கணும், ஓனா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே நம்மளோட கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே அண்ட் ஸ்கிரீன்லயே கொடுக்குறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.